காலை வணக்கங்கள் மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் 15ஆம் திகதி ஜூன் மாதம் 2021ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் ஊடாக நாள் தொடங்கும் நெஸ்டமோல்ட்டுடன் இந்த காலை பொழுதில் இணைவதில் மகிழ்ச்சி. செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக வடக்கிலிருந்து வெளிவரக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளினுடைய செய்திகளை பார்க்கலாம். முதலில் ஈழநாடு பத்திரிகை, கம்மன் பிளவுக்காக பொங்கி எழுந்த மொட்டு, அரசின் பங்காளி கட்சிகள் கூட்டாக கண்டன அறிக்கையும் வெளியீடு என்ற ஒரு செய்தி. பெட்ரோல் விலை ஏற்றத்திற்கு பிறகு, அதுவும் நீண்ட காலத்துக்கு பிறகு மிக அதிகமான ஒரு பெட்ரோல் விலை ஏற்றம் ஒன்று நாடு கண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மின்சக்தி எரிபொருள் அமைச்சராக, வலுசக்தி எரிபொருள் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயகம்மன் பில அவர்களை, அவர்தான் அந்த விலையேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறார். எனவே அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அல்லது விலக வேண்டும் என்று ஆளும் மொட்டு கட்சியினரினுடைய தவிசாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். பிறகு உதயகம்மன் பிளவும் அதற்கு எதிராக ஒரு ஊடக சந்திப்பை வெளியிட்டிருந்தார். இதன் பிறகுதான் இந்த பிரச்சனை இப்போது கட்சிக்குள் தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் அந்த செய்தியை. அதற்கு முதல், ராஜபக்ஷ குடும்ப ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரும், முருத்தட்டுவ ஆனந்த தேரர் கூறுகின்றார். 2229 தொற்றாளர் என்ற ஒரு செய்தியும், வடக்கில் 27 தொற்றாளர்கள் என்ற செய்தியும், மேலும் 124 பேர் மரணம், கொரோனா பலி 2260 என்ற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நிவாரணப் பணிக்கு உதவுங்கள், உள்நாடு புலம்பெயர் மக்களிடம் விக்னேஸ்வரன் எம்பி கோரிக்கை. எக்ஸ்பிரஸ் கப்பல் கேப்டனுக்கு பிணை. பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் சிறுபான்மையினர் மீது பயன்படுத்தவில்லை, ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்களிடம் அமைச்சர் தினேஷ். பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் சிறுபான்மையினர் மீது பயன்படுத்தவில்லை, ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்களிடம் அமைச்சர் தினேஷ் கூறியிருக்கிறார். இலங்கையை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து டெல்லி மீள் பரிசீலனை, இந்தியா முன்னணி தினசரி வெளியிடும் புதிய தகவல் என்ற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கொரோனா செய்திகளுக்கு முதல் ஏனைய செய்திகளை பார்த்துவிட்டு கொரோனா செய்திகளுக்குள் போகலாம். ராஜபக்சே குடும்ப ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரும், முருத்தட்டுவ ஆனந்த தேரர் கூறுகின்றார் என்ற ஒரு செய்தி. ராஜபக்ச அரசின் மீதான மக்களின் எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலைமையில் ராஜபக்சே குடும்பம் ஆட்சி முடிவுக்கு வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இவ்வாறு கொழும்பு அபேராம விகாரையின் விகாராதிபதி முருத்தட்டுவ ஆனந்த தேரர் தெரிவித்தார் என்ற செய்தி 15ஆம் பக்கத்துக்கு செல்கிறது. இந்த ஆட்சியினுடைய உருவாக்கத்தில் மிக முக்கியமான ஒருவராகவும் கருதப்பட்டவர் இதே தேரர் தான். அவருடைய அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியீடுகளிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ராஜபக்சே அரசின் செயல்பாடுகள் நாளுக்கு நாள் மக்களை சீற்றத்துக்கே தள்ளிக்கொண்டு போகின்றது. காலஞ்சென்ற மாதுலுபாவை சோபித்த தேரர் நாட்டின் அதிகாரங்கள் தனிநபர் ஒருவரின் கைகளில் குவிக்கப்படக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறாக அதிகாரங்களை தனிமனிதரிடம் வழங்கும் போது என்ன நடக்கும் என்ற நிலைமையை தற்போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நிறைவேற்று அதிகாரத்தை எரிபொருள் அதிகரிப்பை தடுப்பதற்கு பயன்படுத்தி இருக்கலாம். அவ்வாறு செய்திருந்தாலே அவர் நிறைவேற்று ஜனாதிபதி ஆவார் என்றும் தெரிவித்தார் என்று அந்த செய்தி செல்கிறது. கம்மன் பிளவுக்காக பொங்கி எழுந்த மொட்டு, அரசின் பங்காளி கட்சிகள் கூட்டாக கண்டன அறிக்கை வெளியீடு. வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன் பிள மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அரசின் 8 பங்காளி கட்சிகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன. எரிபொருள் விலையை அதிகரிக்கும் தீர்மானத்தின் பொறுப்பை அமைச்சர் மீது சுமத்த எடுக்கும் முயற்சிக்கான கண்டனம் எனும் தலைப்பில் அரசின் பங்காளி கட்சிகள் அறிக்கை ஒன்றை நேற்று வெளியிட்டன. எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் வெளியிட்டிருந்த அறிக்கையை கண்டித்தே இந்த 8 கட்சிகளும் பதிலளித்துள்ளன. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் எடுக்கும் தீர்மானங்களை சவாலுக்கு உட்படுத்தும் குழுவினர் அரசினுள் இருக்கின்றனர் எனவும் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த கட்சிகள் கேட்டுக்கொண்டுள்ளன. அரசின் பங்காளி கட்சிகளான அபே ஜனபல கட்சி, தேசிய சுதந்திர முன்னணி, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, லங்கா சமசமாஜ கட்சி, தேசிய காங்கிரஸ், ஐக்கிய மக்கள் கட்சி, ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி, ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளே இவ்வாறு கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளன. எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு மானியங்களை வழங்கக்கூடிய யோசனைகளை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி பிரதமர் பங்கேற்புடன் நடைபெற்ற வாழ்க்கை செலவு தொடர்பான குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை வலுசக்தி அமைச்சர் மீது சுமத்த எடுக்கும் முயற்சியை குறித்த கட்சிகள் நிராகரித்துள்ளன. இவ்வாறான செயற்பாடுகளால் அரசின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை இல்லாமல் போவதாகவும் அரசின் பங்காளி கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இலங்கையை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து டெல்லி மீள்பரிசீலனை, இந்திய முன்னணி தினசரி வெளியிடும் புதிய தகவல். இந்து சமுத்திரத்தில் சீனா ஆழமாக கால் பதிப்பதால் இலங்கையுடனான உறவுகள் குறித்து இந்தியா மறுபரிசீலனை செய்து வருவதாக
புதுடெல்லி வட்டாரங்களை ஆதாரம் காட்டி இந்தியாவின் பிரபல தினசரியான த பிரிண்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து த பிரிண்ட் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ராஜபக்ஷ அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின்னர் கொழும்புடனான உறவுகளுக்கு புத்துயிர் கொடுக்கும் நோக்கத்துடன் காணப்பட்ட புதுடில்லி தற்போது இந்தியாவை சமநிலையில் வைத்திருப்பதை கைவிட்டு சீனாவின் பக்கம் சாய்வது குறித்து உறுதியான நிலைப்பாட்டை கொழும்பு எடுத்துள்ளதாக கருதுவதாகவும், கடந்த மாதம் இலங்கை பாராளுமன்றம் சர்ச்சைக்குரிய கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு திட்டத்தை நிறைவேற்றியது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பிற்கு மத்தியிலும் கொழும்பு துறைமுக நகரம் இலங்கைக்குள் ஒரு சீன மாகாணமாக மாறலாம் என்ற கரிசனைகளுக்கு மத்தியிலும் இலங்கை பாராளுமன்றம் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தை நிறைவேற்றியது. உத்தேச புதிய கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு பரந்துபட்ட அதிகாரங்களை கொண்டிருக்கும் என கருதப்படுகிறது. மேலும் இலங்கையின் மாநகர சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றின் சட்டமூலங்கள் கொழும்பு துறைமுக நகரை கட்டுப்படுத்தாது. இதன் காரணமாக இது ஜனநாயக ரீதியில் செயற்படாது என்ற கரிசனைகளும் காணப்படுகிறது. கொழும்பு துறைமுக நகரம் காரணமாகவும் ஹம்பாந்தோட்டை துறைமுக நகரத்திற்கு என்ன நடந்தது என்பது காரணமாகவும் கொழும்பு 99 வருட குத்தகையை மேலும் நீடிக்க தீர்மானித்துள்ளது என்ற ஊகங்களுக்கு மத்தியிலும் இலங்கையை முழுமையாக சீனாவின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டது என தெரிவித்த ஒரு வட்டாரம், இந்தியாவிற்கு இதனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படலாம், இந்திய அரசாங்கங்களிற்கும் சவால் ஏற்படலாம் என தெரிவித்திருந்தது. இந்திய இலங்கை உறவுகள் கடந்த பிப்ரவரியில் இலங்கை முத்தரப்பு கொழும்பு துறைமுக கிழக்கு கொள்கலன் முனைய அபிவிருத்தி திட்டத்தை கைவிட்டதை தொடர்ந்து வீழ்ச்சியடைய ஆரம்பித்தன. அதற்கு பதில் இலங்கை இந்தியாவிற்கு மேற்கு முனையத்தை வழங்கியது. அரசாங்கங்களுக்கு இடையிலான உடன்படிக்கை போல இல்லாமல் தனியார் உடன்பாடு போன்று இது வழங்கப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ராஜபக்ஷ சகோதரர்களுக்கும் இடையிலான ஆரம்ப கால நட்புறவு தற்போது மறையத் தொடங்கியுள்ளது என்பது தெளிவான விடயம் என்ற இலங்கையின் என தெரிவித்த தகவல் அறிந்த வட்டாரங்கள், இந்தியாவிற்கு முதலிடம் என்ற இலங்கையின் கொள்கை வேகமாக காணாமல் போகின்றது என தெரிவித்தன. சீனா இலங்கையை இந்தியாவிலிருந்து விலக்கிக் கொண்டு சென்றுள்ளதால் இது இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் இந்து சமுத்திரத்தில் தனது பிரசன்னத்தை பேணலாம் என சீனா கருதுகின்றது என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அதேவேளை அதானி குழுமம் அபிவிருத்தி செய்து வரும் மேற்கு கொள்கலன் முனையத்தை இலங்கையில் கால் பதிப்பதற்கு இந்தியா நம்பியுள்ளது என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. ராஜபக்ஷ அரசாங்கம் அரசமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த செய்வதன் மூலம் தசாப்த கால இலங்கை தமிழர் விவகாரத்தில் அதிக கவனம் செலுத்த இந்தியா திட்டமிடுகின்றது என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. பிராந்திய மேலாதிக்க போட்டிக்குள் இலங்கை இவ்வாறுதான் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதோடு சேர்த்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் கொழும்பு துறைமுக வளாகத்தில் அல்லது கொழும்பு கடற்கரை வளாகத்தில் கடலை அண்டி அந்த ஒரு பகுதியில் அந்த கப்பலினுடைய தீ விபத்து இப்போது பெரும் சர்ச்சையாக மாறி பல விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்ட எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் தலைமை மாலுமி பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொந்த பிணையில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டார். எனினும் கப்பலின் கேப்டன் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு விதிக்கப்பட்டிருந்த பயணத்தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளதோடு அவரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீ விபத்துக்குள்ளான கப்பலின் தலைமை மாலுமி, பிரதம பொறியியலாளர் மற்றும் பிரதி பொறியியலாளர் ஆகியோர் இலங்கையில் இருந்து வெளியேற தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கப்பல் விபத்து தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்படி 3 வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். நிவாரண பணிக்கு உதவுங்கள், உள்நாடு புலம்பெயர் மக்களிடம் விக்னேஸ்வரன் எம்பி கோரிக்கை. தொடரும் பயணத்தடை மற்றும் முடக்கம் காரணமாக பசியில் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக முடிந்தளவு நிதி உதவி செய்யுமாறு வடமாகாண முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் க.வி. விக்னேஸ்வரன் உள்ளூர் மற்றும் புலம்பெயர் தமிழ் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். நம்பிக்கை பொறுப்பு என்ற நன்கொடை அமைப்பின் வங்கிக் கணக்குக்கு விரும்பியவர்கள் முடிந்தளவு நிதியை அனுப்புமாறும், கிடைக்கும் நிதி மற்றும் செலவழிக்கும் பணம் ஆகியவற்றுக்கான கணக்கு அறிக்கை ஊடகங்களில் வெளியிடப்படும் என்றும், வழங்கப்படும் நிதிக்கான பற்றுச்சீட்டும் தனித்தனியாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் நீதியரசர் விக்னேஸ்வரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா பரவலின் தீவிரம் காரணமாக தொடரும் பயணத்தடைகள் மற்றும் முடக்கம் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் உண்ண உணவின்றி பெருந்துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக அரசாங்க வேலைகளோ அல்லது தனியார் நிறுவன வேலைகளோ இல்லாமல் தினமும் கூலி வேலை செய்து வாழ்ந்து வந்த குடும்பங்கள் எந்தவிதமான வருமானமும் இன்றி அனுபவித்து வரும் துன்பங்கள் பற்றிய ஏராளமான செய்திகள் நாளாந்தம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இவற்றை நீங்கள் அறிவீர்கள். எம்மால் முடிந்தளவுக்கு வெளிநாடுகளில் இருக்கும் ஆதரவாளர்கள் தெரிந்தவர்களின் உதவிகளுடன் சில உதவிகளை நாம் செய்து வருகின்றோம்.
அதேபோல ஏனைய கட்சிகளும் தம்மால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றார்கள். ஆனால் இந்த உதவிகள் எல்லாமே யானை பசிக்கு சோளப்பொறி போலவே இருக்கின்றன. எம்மால் முடிந்த அளவுக்கு எமது சக உறவுகளின் பசியை போக்கி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. நம்பிக்கை பொறுப்பு என்ற எமது பதிவு செய்யப்பட்ட நன்கொடை அமைப்பின் ஊடாக இவ்வாறு அல்லலுறும் மக்களுக்கு எம்மால் முடிந்த அளவுக்கு நிவாரண உதவிகளை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். நம்பிக்கை பொறுப்பு என்பது முற்றிலும் ஒரு நன்கொடை அமைப்பு. இதன் ஊடாக கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் ஏற்கனவே நாம் நிவாரணம் வழங்கும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். தயவு செய்து உங்களால் முடிந்தளவு நிதி உதவியினை நாம் முன்னெடுக்கும் கொரோனா நிவாரண பணிகளுக்கு வழங்கி உதவுமாறு உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நீங்கள் வழங்கும் உதவிகள் முழுமையாக கொரோனா நிவாரண பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று உறுதி வழங்குவதுடன் நீங்கள் அனுப்பும் பணம் மற்றும் செலவழித்த தொகை ஆகியவற்றுக்கான கணக்கு ஆய்வு உட்படுத்தப்பட்டு அறிக்கை ஊடகங்கள் மூலம் வெளியிடப்படும். அத்துடன் நீங்கள் வழங்கும் நிதி உதவிக்கான பற்றுச்சீட்டும் தனித்தனியாக உங்களுக்கு மின்னஞ்சல் ஊடாக அனுப்பி வைக்கப்படும். அண்மையில் நடந்த தேர்தல் வரவு செலவுகளை வெளிப்படையாக நாங்கள் நடத்தி பத்திரிகைகளில் உரிய விவரங்களை வெளியிட்டிருந்தோம். நிதி உதவி செய்ய விரும்புபவர்கள் தயவு செய்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்குக்கு உங்கள் நிதி உதவிகளை வழங்கலாம். அவ்வாறு நிதி உதவி வழங்குபவர்கள் நீங்கள் உங்கள் பணத்தை அனுப்பிய பின்னர் உங்கள் பெயர் விபரம், அனுப்பிய தொகை, அனுப்பிய திகதி ஆகியவற்றை CVWOFFICENALLUR அதாவது CVWOfficenallur@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு தயவு செய்து அனுப்பி வைக்கவும். நிதி உதவி செய்பவர்களின் விவரங்கள் ஊடகங்களில் வெளியிடப்படாது. மேலதிக தகவல்களுக்கு மேலே தரப்பட்ட மின்னஞ்சலின் ஊடாக தொடர்பு கொள்ளலாம் என்று சில வங்கி கணக்குகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் சிறுபான்மையினர் மீது பயன்படுத்தவில்லை. ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்களிடம் அமைச்சர் தினேஷ் குணவர்தன. இலங்கை தொடர்பில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் கடந்த 10ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் தன்னுடைய கவலையை நேற்று உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கிறது. கொழும்பில் உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதரக உயரதிகாரி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் வரும் பிரான்ஸ், இத்தாலி, ரோமானியா, ஜெர்மன், நெதர்லாந்து தூதுவர்களை வெளிவிவகார அமைச்சர் நேற்று அழைத்து வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன இவ்விடயத்தில் இலங்கையின் நிலைப்பாட்டை விளக்கியிருந்தார். முஸ்லிம்கள் அல்லது ஏனைய சிறுபான்மையினத்தவர்களை கைது செய்வதற்கோ தடுத்து வைத்திருப்பதற்கோ பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படவில்லை என மறுத்த அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஐரோப்பிய பாராளுமன்ற நிறைவேற்றிய தீர்மானத்திட்டு இலங்கையின் கவலையையும் வெளிப்படுத்தினார். இந்த சந்திப்பில் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, தாரக பாலசூரியா, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கொலம்பகே ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இவைதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய இன்றைய முற்பக்க பிரதான செய்திகள். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அதற்குள் ஒரு விளம்பர இடைவேளை. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகள். அரசை வீழ்த்துவதற்கு விரைவில் நடவடிக்கை, ஐக்கிய மக்கள் சக்தி ஆராய்கிறது சொல்கின்றார் சரத் பொன்சேகா. எரிபொருள் விலை குறைப்பு, இரவு வரை இழுபறியில் பேச்சுவார்த்தை, நாட்டை திறக்க கோரி நடுவீதியில் குந்திய பிக்கு, எரிபொருள் அறிக்கை விவகாரத்தால் மொட்டுக்கட்சியின் செயலரை வெளுத்து கட்டும் 8 கட்சிகள், பருத்தித்துறை கடலில் 7 கோடி பெறுமதியான கஞ்சா சாக்குகள் மீட்பு, பசியில் வாடுவோருக்கு உதவ நிதியுதவி கோருகிறார் விக்கி, கடலில் பஸ்களை இறக்க தமிழக மீனவர்கள் எதிர்ப்பு, போராட்டத்தில் குதிக்கவும் தீர்மானம் என்ற செய்தியும் அதே நேரத்தில் இணைய கொரோனா செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அந்த செய்திகளை பார்க்கலாம். 335 பேர் யாழில் பாதிப்பு. யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையின் தாக்கத்தால் இதுவரை 93 குடும்பங்களைச் சேர்ந்த 335 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. யாழ் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் TN சூரியராஜா இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு குறித்த தாக்கத்தால் 58 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 4 சிறுதொழில் முயற்சியாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று பணிப்பாளர் மேலும் தெரிவித்திருந்தார். 2259 பேருக்கு நாட்டில் தொற்று. கொழும்பிலிருந்து அந்த செய்தி. இலங்கையில் நேற்று 2259 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று அரசு தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நாட்டில் கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,25,897 எகிரியுள்ளது.
மருத்துவமனைகள் மற்றும் தனிமைப்படுத்தல் மையங்கள் என்பவற்றில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 33,230ஆகவும் அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,90,464ஆக உயர்வடைந்துள்ளது. அதேபோல வடக்கில் மேலும் 42 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை ஆய்வுக்கூடத்தில் நேற்று பகல் 230 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 30 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்களில் யாழ் மாநகர எல்லைக்குள் 6 பேருக்கும், வசவிழான் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் 2 சாவகச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 யாழ் போதனா மருத்துவமனை மற்றும் வவுனியா செட்டிக்குளம் ஆதார மருத்துவமனை ஆகியவற்றிலிருந்து தலா 2 பூநகரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 பரந்தன் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் 1 30 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் இரவு 246 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் 9 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்களில் யாழ் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி எல்லை பகுதிக்குள் 5 பேருக்கும், பருத்தித்துறை சுகாதார மருத்துவமனை மற்றும் கிளிநொச்சி வவுனியா மன்னார் ஆகிய மாவட்ட பொது மருத்துவமனைகளில் தலா ஒவ்வொருவரும் என 9 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் நேற்று பகல் 153 மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அதில் 3 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அவர்கள் 3 வசாவிலான் தனிமைப்படுத்தல் மையத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 124 பேர் சாவு. தொற்றால் ஒரே நாளில் அதிக காவு. மொத்த உயிரிழப்பு 2260. இலங்கையில் கொரோனா பெருந்தொற்றுக்குள்ளாகி மேலும் 124 பேர் சாவடைந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன இதனை உறுதிப்படுத்தியிருந்தார். நாட்டில் ஒரே நாளில் அறிவிக்கப்பட்ட அதிக கொரோனா சாவு எண்ணிக்கை இதுவாகும். இதையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2260ஆக அதிகரித்துள்ளது. எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும் போது ஒவ்வொரு நாளும் இந்த மரண எண்ணிக்கை புது முன்னேற்றங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் அவதானிக்க முடிகிறது. திருமணத்தில் பங்கேற்ற 16 பேர் கட்டாய தனிமை. திருமண நிகழ்வில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேலதிகமாக ஆட்கள் கூடியமையால் அதில் பங்கேற்ற 16 பேர் நேற்று தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்று நடைபெற்றது. இந்த பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட யாழ்ப்பாண போலீசார் குறித்த பகுதியில் அதிகளவானவர்கள் திருமண நிகழ்வில் பங்கு பற்றியமை அவதானித்து யாழ்ப்பாண மாநகர மருத்துவ அதிகாரி பணிமனைக்கு அறிவித்தனர். அங்கு வந்த யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையினர் 15 பேருக்கும் அதிகளவானவர்கள் திருமண நிகழ்வில் பங்கு பற்றியமை உறுதிப்படுத்தி அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் 15 பேருக்கு உட்பட்ட எண்ணிக்கையில் மாத்திரமே திருமண பதிவை மேற்கொள்ள முடியும் என அரசு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசை வீழ்த்துவதற்கு விரைவில் நடவடிக்கை ஐக்கிய மக்கள் சக்தி ஆராய்கிறது சொல்கின்றார் சரத் பொன்சேகா. எரிபொருள் விலை அதிகரிப்பு உட்பட மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையிலான பல தீர்மானங்களை அரசு முன்னெடுத்துள்ளது. இதே நிலைமை தொடருமாயும் நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை கொண்டு வருவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மேலும் தெரிவிக்கையில், உலக சந்தையில் எரிபொருள் தாங்கியொன்றின் விலை $20 வரை குறைவடைந்த போதிலும் அதன் மூலம் பயன்பெறக்கூடிய சலுகையை இந்த அரசு மக்களுக்கு வழங்கவில்லை. மாறாக இதன் மூலம் கிடைக்கும் லாபத்தின் ஊடாக நிதியம் ஒன்றை ஸ்தாபித்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அதற்கான எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தனவந்தர்களுக்கு வரிச்சலுகையை வழங்கியமை காரணமாக அரசுக்கு பெரும் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அதனால் தற்போது அந்த சுமையை மக்கள் மீது இறக்க முயற்சிக்கின்றனர். இதனை நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம். அரசின் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தின் ஊடாக மிக கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு தேவை ஏற்படின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சமர்ப்பிப்பதற்கும் எதிர்க்கட்சி என்ற ரீதியில் பின்வாங்கப் போவது இல்லை. இதுவே எமது எதிர்பார்ப்பாகும். எந்த ஒரு விடயத்தையும் முறையாக செய்து முடிக்க முடியாத மற்றும் முக்கிய தீர்மானங்களை ஸ்திரமாக எடுக்க முடியாத அரசின் இயலாமை எரிபொருள் விலை அதிகரிப்பின் ஊடாக வெளிப்பட்டுள்ளது. எனினும் உண்மை பிரச்சனையான எரிபொருள் விலை விவகாரம் மறைக்கப்படுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. மக்களுக்காக தொடர்ந்தும் போராடுவோம் என்றும் தெரிவித்திருந்தார். அதுபோல எரிபொருள் விலை குறைப்பு இரவு வரை இழுபறியில் பேச்சுவார்த்தை. எரிபொருள் விலை தொடர்பில் நேற்று ஆராயப்பட்டது எனினும் எதுவித முடிவுகளும்
வெளியாகவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே கொரோனா பிடிக்குள் சிக்குண்டு பயணத்தடையால் வருமானமின்றி பொதுமக்கள் தவிக்க எரிபொருள்களின் விலை அதிகரிக்கப்பட்டமையால் பொதுமக்கள் பெரும் இடர்பாடுகளை எதிர்கொண்டுள்ளனர். எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு எதிராக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் கடும் கண்டனம் வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் எரிபொருள்களின் விலையை மாற்றியமைக்கலாமா என்பது தொடர்பான கலந்துரையாடல் கொழும்பில் நேற்று நடைபெற்றது. ஜனாதிபதியும் பிரதமரும் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை எடுப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. எனினும் பேச்சு இடம்பெறுகின்றது என்று தெரிவிக்கப்பட்ட போதும் அதன் முடிவு குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. அதேபோல எரிபொருள் அறிக்கை விவகாரத்தால் ஒட்டுக்கட்சியின் செயலாளரை வெளுத்துக்கட்டும் 8 கட்சிகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்தின் செயற்பாட்டை அரசுக்கு ஆதரவு வழங்கும் 8 பங்காளி கட்சிகள் வன்மையாக கண்டித்துள்ளன. அத்துடன் அரசுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் இத்தகைய நடவடிக்கையை அனுமதிக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில் அதற்கான பொறுப்பை ஏற்று பதவி துறக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் விடுத்த அறிக்கை தெற்கு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரச கூட்டுக்குள்ளும் குழப்பத்துக்கு வழி சமைத்துள்ளது. இந்த நிலையிலேயே அரச பங்காளி கட்சிகளான தேசிய சுதந்திர முன்னணி, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, லங்கா சமசமாஜா கட்சி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, எமது மக்கள் சக்தி கட்சி, தேசிய காங்கிரஸ், ஐக்கிய மக்கள் கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி ஆகியவை இணைந்து கூட்டாக நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. அதில் எரிபொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கு வாழ்க்கை செலவு தொடர்பான அமைச்சரவை உபகுழு தீர்மானித்த நிலையில் விலை அதிகரிப்புக்கான பொறுப்பை வலுசக்தி அமைச்சர் கம்மன்பில ஏற்க வேண்டும். அவரின் தோளில் சுமை திணிக்கப்படுவதை ஏற்க முடியாது. அந்த கூற்றை நிராகரிக்கின்றோம். இவ்வாறானதொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதன் மூலம் வீணானதொரு பிரச்சனை உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரால் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் எடுத்த முடிவை சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதன் மூலம் அரசுக்குள் குழுமோதல் உள்ளது என்ற பிம்பமும் உருவாகியுள்ளது. இவ்வாறான பிரச்சனைகளை மேலோங்கினால் அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே அத்தகைய அரசியல் நகர்வுகளை ஆரம்பத்திலேயே தோற்கடிப்பதற்கான பொறுப்பு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு இருக்கின்றது என்று பங்காளி கட்சிகள் குறிப்பிட்டுள்ளன. நாட்டை திறக்க கோரி நடுவீதியில் குந்திய பிக்கு, கொரோனா தொற்று பரவாமல் இருக்க நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் பயணத்தடை கட்டுப்பாடுகளை நீக்கி நாட்டை திறக்கும்படி கோரி பௌத்த பிக்கு ஒருவர் தம்புளை நகரில் ஏனைன் வீதி நடுவே அமர்ந்தவாறு நேற்று சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டார். நேற்று காலையிலிருந்து அவர் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். போலீசார் அவரை அங்கிருந்து நகர்த்த எடுத்த முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. திம்புலாகல விகாரையின் விகாராதிபதியான மாத்தலை சாசன ரத்தன தேரர் இவ்வாறு போராட்டத்தில் குதித்துள்ளார். இதன்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவே கடும் சொற்களை கொண்டு விமர்சித்தார். அவரை அங்கிருந்து அகற்ற தம்புள்ள நகரசபை முதல்வர் நேரில் வந்து பேசினார். பின்னர் ஜனாதிபதி செயலகத்துடன் தொலைபேசியில் பேச வசதி ஏற்படுத்தி தருவதாக கூறி அங்கிருந்து தம்புளை நகரசபைக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பருத்தித்துறை கடலில் 7 கோடி பெறுமதியான கஞ்சா சாக்குகள் மீட்பு. பருத்தித்துறை கடற்பரப்பில் 237 கிலோ 500 கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. அதனை கடத்தினர் என்ற குற்றச்சாட்டில் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை கடற்படையினர் நடத்திய சிறப்பு நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பருத்தித்துறை கடற்பரப்பில் நேற்று அதிகாலை வடக்கு பருத்தித்துறை கட்டளை தலைமையகம் நடத்திய சிறப்பு நடவடிக்கையின் போது கரையை நோக்கி சந்தேகத்துக்கிடமான டிங்கி படகு ஒன்று பயணிப்பது கண்டறியப்பட்டது. கடற்படையினரை கண்டதும் அதில் பயணித்த சந்தேக நபர்கள் கேரள கஞ்சா கொண்ட 2 சாக்குகளை தம்பசம் வைத்துக் கொண்டு ஏனைய 6 கஞ்சா சாக்குகளை கடலில் வீசியுள்ளனர். எனினும் கடலில் வீசிய கஞ்சா சாக்குகள் மீட்ட கடற்படையினர் சந்தேக நபர்கள் மூவரையும் கைது செய்தனர். சர்வதேச கடல் எல்லையில் உள்ள கேரள கஞ்சாவை டிங்கிக்கு கொண்டு வர கடத்தல்காரர்கள் முயன்றனர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த கேரள கஞ்சாவின் பெறுமதி 7 கோடியே 10 லட்சம் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களில் இருவர் 27 வயதுடையவர்கள். அவர்கள் இருவரும் பருத்தித்துறை கொட்டடியைச் சேர்ந்தவர்கள். மற்றையவர் அச்சுவேலி வளலாய் பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர். சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காங்கேசன்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது. கடலில் பஸ்களை இறக்க தமிழக மீனவர்கள் எதிர்ப்பு, போராட்டத்தில் குதிக்கவும் தீர்மானம்.
இலங்கையில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் கைவிடப்பட்ட பஸ்களை கடலில் போடும் நடவடிக்கையை இலங்கை மீன்பிடி அமைச்சு மேற்கொண்டுள்ள நிலையில் அந்த நடவடிக்கை மூலம் கடல் வளத்தை அழிக்கும் செயற்பாடு என்று தெரிவித்தும் அதனை கைவிடுமாறு கோரியும் தமிழகத்தின் ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம் நடத்த தீர்மானித்தனர். தமிழகத்தில் 60 நாட்கள் மீன்பிடி தடை காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவு பெறுகிறது. எதிர்வரும் 30ஆம் தேதி மீன்பிடி கடலுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்துள்ளனர். இதனையடுத்து ராமேஸ்வரம் மீன்பிடி டோக்கன் பெறும் அலுவலக வளாகத்தில் விசைப்படகு மீனவர்கள் நேற்று அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அந்த கூட்டத்தில் தமிழக மீனவர்களின் மீன்பிடி தொழிலை அழிக்கும் நோக்கத்தோடு இலங்கை அரசு சர்வதேச கடல் எல்லைக்கு அருகே கைவிடப்பட்ட பஸ்களை இறக்கிவிட்டுள்ளது. இலங்கை மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடித்து வரும் இடங்களான கச்சத்தீவு, நெடுந்தீவு மற்றும் நைனாதீவு ஆகிய பகுதிகளில் குறித்த பஸ்கள் இறக்கிவிடப்பட்டுள்ளன. இத்தகைய செயற்பாட்டால் கடல் மாசுபடுவதுடன் தமிழக மீனவர்கள் இந்திய கடற்பரப்பில் மீன்பிடித்தாலும் அவர்கள் விரிக்கும் மீன்பிடி வலைகள் காற்றின் வேகம் காரணமாகவும் கடல் நீரோட்டம் காரணமாகவும் இலங்கை கடற்பகுதிக்குள் செல்லக்கூடும். இதனால் படகுகள் மற்றும் வலைகள் சேதமடைந்து இழப்பு ஏற்படும் என்பதால் உடனடியாக இலங்கை மீன்வளத்துறை இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். அதேபோல நாளுக்கு நாள் உயர்ந்து செல்லும் டீசல் விலையால் மீனவர்கள் தங்களது படகுகளை இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மத்திய மாநில அரசுகளால் சாலை வரிகளை நீக்கி மீனவர்களுக்கு உற்பத்தி விலையில் டீசல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதன்கிழமை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஏனைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகள் அடுத்து அதனுடைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்ப்பவதியான மனைவியை 22 கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்ற கணவன். குருநகரில் திருமண நிகழ்வில் பங்கேற்ற 16 பேர் கட்டாய தனிமைப்படுத்தலில். பெரும் ஆபத்தை நோக்கி இலங்கை. கொரோனா தொற்றால் 124 பேர் மேலும் உயிரிழப்பு. மொத்த பலி 2260 உயர்வு. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வெளியிட்ட செய்தி. எரிபொருள் விலை அதிகரிப்பு. ராஜபக்ச அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சி உத்தேசம். நாட்டில் நேற்றும் மேலும் 2284 பேருக்கு கொரோனா. குப்பை எரிக்கும் போது தீயில் விழுந்த பெண் மரணம். குப்பிலானில் சம்பவம். நைனாதீவு தெற்கு கடற்கரையில் கரையொதுங்கும் மருத்துவ கழிவுகள் மக்களிடையே அச்சம். 2037 கிலோ கஞ்சா பருத்தித்துறையில் மீட்பு. 3 பேர் கைது. சீரற்ற வானிலை. யாழில் 335 பேர் பாதிப்பு. யாழில் 11 பேர் உட்பட வடக்கில் 27 பேருக்கு கொரோனா தொற்று. பெரும் ஆபத்தை நோக்கி இலங்கை. கொரோனா தொற்றால் மேலும் 124 பேர் உயிரிழப்பு. மொத்த பலி 2260 உயர்வு. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார் என்ற செய்தி. நாட்டில் கோவிட் நோய் தொற்றால் மேலும் 124 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளார். இதன் மூலம் நாட்டில் கோவிட்-19 தொற்றினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2260 உயர்வடைந்துள்ளது. இதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,25,922 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த 1917 பேர் நேற்று வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறிய நிலையில் மொத்தமாக 1,90,464 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். அத்துடன் கொரோனா தொற்றினால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2203 பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் 33,255 கொரோனா தொற்றாளர்கள் தொடர்ந்தும் சிகிச்சைகளில் பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் இதுவரை 22,85,572 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இரண்டாவது டோஸை இதுவரை 5,44,898 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்படலாம். ராஜாங்க அமைச்சர் மணிகும். பயண கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படலாம். ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன. நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகளை மேலும் சில காலத்திற்கு நீடிக்க வாய்ப்புள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் விசேட வைத்திய நிபுணர்களின் தீர்மானங்களுக்கு அமையவே பயண கட்டுப்பாடுகளை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடு காரணமாக கொரோனா மரணங்களும் நோயாளர்களும் எண்ணிக்கையும் குறைவடைந்துள்ளதை அவதானிக்க முடிந்தாலும் குறித்த எண்ணிக்கையில் பாரிய மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் பயண கட்டுப்பாட்டை மேலும் சில நாட்களுக்கு நீடிப்பது என்ற தீர்மானமே தற்போதைக்கு இருப்பதாகவும் இது தொடர்பாகவும் ஆராய்ந்து வருவதாகவும் விசேட வைத்திய நிபுணர்களின் தீர்மானங்களுக்கு அமையவே தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன மேலும் தெரிவித்திருந்தார்.
தலை சிறந்த வீரர்கள் பட்டியலில் இடம் பிடித்த குமார் சங்கக்கார இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் முன்னணி வீரருமாக திகழ்ந்த குமார் சங்கக்காரவை ஐசிசி கௌரவப்படுத்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் தலை சிறந்த விளங்கிய வீரர்களில் ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் சேர்க்கப்பட்டு சங்கக்கார கௌரவிக்கப்பட்டுள்ளார். இதன்படி 1996 2015க்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் கிரிக்கெட் விளையாட்டுக்கு பெரும் பங்களிப்பை செய்த வீரர்களுக்கான ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் அணித்தலைவர் குமார் சங்கக்கார இடம் பிடித்துள்ளார். முன்னதாக இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம் பிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம் பிடிக்கும் 2வது இலங்கை வீரர் என்ற பெருமையையும் குமார் சங்கக்கார பெறுகிறார். கர்ப்பவதியான மனைவியை 22 கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்ற கணவன், கர்ப்பவதியான தனது மனைவியை பல கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்று வைத்தியசாலையில் அனுமதித்த கணவன் தொடர்பில் கடந்த தினம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தின் ஹனிதும பகுதியில் உள்ள கொடிகந்த என்ற கிராமத்தில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் 22 வயதுடைய சுரேஷ்குமார் சம்பவ தினமான கடந்த 4ஆம் திகதி நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக ஆற்று பெருக்கத்தினால் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்பட்டன. இந்நிலையில் 7 மாத கர்ப்பவதியான தனது மனைவியின் வயிற்றிலுள்ள சிசு 2 நாட்களாக துடிக்காத காரணத்தால் குடும்ப நல அதிகாரியை தொடர்பு கொண்ட போது உடனடியாக கர்ப்பவதியை ஹினிதும வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கு காரணமாக வாகனங்கள் செல்ல முடியாததால் மனைவியை அழைத்து கொண்டு நடைபயணமாக 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஹினிதும வைத்தியசாலைக்கு செல்ல ஆரம்பித்தார் குமார். வெள்ளப்பெருக்கு காரணமாக மனைவியை தூக்கிக் கொண்டு அவர் வைத்தியசாலை நோக்கி நடக்க ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் ஹினிதும வைத்தியசாலையில் போதிய வைத்திய வசதிகள் இல்லாத காரணத்தால் 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள உடுகம வைத்தியசாலையை நோக்கி குமார் தனது பயணத்தை தொடர்ந்துள்ளார். பின்னர் பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் உடுகம வைத்தியசாலையை தம்பதியினர் அடைந்திருந்தனர். அங்கிருந்த நோயாளர் காவு வண்டி மூலம் அவர்கள் காலி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் பரிசோதனையில் குழந்தைக்கு மற்றும் மனைவிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குப்பை எரிக்கும் போது தீயில் விழுந்த பெண் மரணம் குப்பிலானில் சம்பவம். யாழ் குப்பிலான் தெற்கு பகுதியில் குடும்ப பெண் ஒருவர் தீயில் விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றுள்ளது. சனிக்கிழமை அதிகாலை வீட்டில் இருந்தவர்கள் உறக்கத்தில் இருந்தபோது குறித்த பெண் விழித்தெழுந்து தனது வளமையான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது வீட்டில் சேர்ந்த குப்பைகளை வீட்டிற்கு முன்பாக ஓரமாக குவித்து அதன் மேல் மண்ணெண்ணெயை ஊற்றி எரித்துள்ளார். அப்போது எரிந்து கொண்டிருந்த குப்பையின் மேல் குறித்த பெண் விழுந்துள்ளார். இதற்கு உயர் இரத்த அழுத்தம் காரணமாக இருக்கும் என சந்தேகம் வெளியிடப்படுகிறது. குறித்த பெண் வீதியில் எரிந்து கொண்டிருந்த தீயில் எரிந்த நிலையில் உயிரிழந்த நிலையில் காலை 6 மணியின் பின்னர் வெளியே வந்த பெண்ணின் கணவர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதன் பின்னர் சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதுடன் உயிரிழந்த பெண்ணின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இடம்பெற்ற மரண விசாரணைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேற்படி சம்பவத்தில் யாழ் குப்பிலான் தெற்கு பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தாயாரான சுதாக்கினி அன்னலிங்கம் என்பவரே உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நைனாதீவு தெற்கு கடற்கரையில் கரையொதுங்கும் மருத்துவ கழிவுகள் மக்களிடையே அச்சம். நைனாதீவு தெற்கு கடற்கரையில் மருத்துவ கழிவுகள் கரை ஒதுங்குவதால் மக்களிடையே அச்ச நிலை ஏற்பட்டுள்ளது. அவை இந்தியாவில் கடலில் அளிக்கப்பட்டு வந்தவையா என்ற குழப்ப நிலையும் காணப்படுகிறது. வெற்று ஊசிகள், மாத்திரை வெற்று கடதாசிகள் உள்ளிட்டவையே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளமை நேற்று திங்கட்கிழமை கண்டறியப்பட்டது. சம்பவம் தொடர்பில் நைனாதீவு பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் கடமை நிமித்தம் யாழ்ப்பாணத்தில் இருப்பதால் இன்றைய தினம் விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அதற்குள் ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளை. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள். மேலும் 124 பேரை பலியெடுத்த கொரோனா, ஒரே நாளில் அதிக மரண எண்ணிக்கை பதிவு, மொத்த இறப்பு 2260. சர்வதேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றாவிடின் அழிந்தே போவீர்கள், ராஜபக்சே அரசுக்கு சம்பந்தன் அபாய எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி. 2259 பேருக்கு நேற்று தொற்று மற்றும் மொட்டுவின் செயலர் சாகரவுக்கு எதிராக
அரசின் பங்காளி கட்சிகள் போர்க்கொடி. கம்மன் பிளவுக்கு ஆதரவாக கூட்டறிக்கையும் வெளியீடு. வடக்கில் 27 பேருக்கு கொரோனா மற்றும் முல்லைத்தீவில் போலீசாரால் திரட்டப்படுகிறது குடும்ப விவரம். 1865ஆம் ஆண்டு கட்டளை சட்டத்தின்படி. அதே நேரம் பசில் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது, ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா தெரிவிப்பு என்ற செய்தி. குப்பைக்கு மூட்டிய தீக்குள் விழுந்த குடும்ப பெண் பலி, யாழ் குப்பிலானில் பரிதாபம். பஸ் பொடிகளை கடலில் இறக்குவதா, தமிழக மீனவர்கள் கடும் சீற்றம், எதிர்ப்பு. ராமேஸ்வரத்தில் நாளை ஆர்ப்பாட்டத்திற்கும் ஏற்பாடு. சர்வதேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றாவிடின் அழிந்தே போவீர்கள், ராஜபக்சே அரசுக்கு சம்பந்தன் அபாய எச்சரிக்கை. இலங்கை தமிழர்களை ஏமாற்றியதைப் போல சர்வதேச சமூகத்தையும் ஏமாற்றலாம் என்று ராஜபக்சே அரசு நினைத்தால் அது மிக பெரும் தவறு. இன்று சர்வதேச சமூகத்தை ஏமாற்ற முடியாத இக்கட்டான நிலையிலேயே ராஜபக்சே அரசு உள்ளது. எனவே இந்த அரசு தனது தற்போதைய நிலைப்பாட்டிலிருந்து மாற வேண்டியது மிகவும் அத்தியாவசியம். மாறாவிட்டால் அரசின் எதிர்காலம் சத்தியமாக அமையாது. இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன். ஐரோப்பிய நாடாளுமன்ற தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியிருந்தார். மேலும் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஐரோப்பிய நாடாளுமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தை வரவேற்கின்றோம். தமிழ் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட சர்வதேச சமூகம் இலங்கை மீது பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது, பல தீர்மானங்களையும் நிறைவேற்றியுள்ளது. இதன்போது பல வாக்குறுதிகளையும் இலங்கை அரசிடமிருந்து சர்வதேசம் பெற்றுள்ளது. இதை இந்தியா செய்திருக்கின்றது, ஐரோப்பிய ஒன்றியம் செய்திருக்கின்றது, ஐநா சபை செய்திருக்கின்றது, அமெரிக்கா செய்திருக்கின்றது. இவ்வாறு பல நாடுகளும் நிறுவனங்களும் இலங்கை அரசிடமிருந்து பல்வேறு வாக்குறுதிகளை பெற்றுள்ளன. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசுக்கு பல நாடுகளிலும் நிறுவனங்களாலும் போதிய கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கை அரசு இலங்கை தமிழர்களை ஏமாற்றியதைப் போல சர்வதேச சமூகத்தையும் ஏமாற்றலாம் என்று நினைத்துள்ளது. அது பெரும் தவறு. இன்று சர்வதேச சமூகத்தை ஏமாற்ற முடியாத இக்கட்டான நிலையிலேயே இலங்கை அரசு உள்ளது. வாக்குறுதிகளை நிறைவேற்ற இலங்கை அரசு முன்வர வேண்டும். இல்லையேல் சர்வதேச அழுத்தங்கள் இலங்கை அரசுகள் மீது விழும். அதை நாம் வரவேற்கின்றோம். ஏனெனில் அது சர்வதேச சமூகத்தின் கடமை. அந்த கடமையை சர்வதேச சமூகம் உரிய வகையில் நிறைவேற்ற வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகளை அழிப்பதற்கு இலங்கை அரசுக்கு போதிய அளவு உதவிகளை சர்வதேச சமூகம் வழங்கியிருந்தது. அதன்போது தமிழ் மக்களுக்கு நியாயமான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என்ற வாக்குறுதியை சர்வதேச சமூகத்துக்கு இலங்கை அரசு வழங்கியிருந்தது. ஆனால் அது இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வைப்பது சர்வதேசத்தின் கடமை. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான கருமங்களை இலங்கை அரசு முன்னெடுக்க வேண்டும். தவறினால் நிலைமைகள் போக போக இன்னும் மோசமடையும். பலவிதமான தடைகள் இலங்கை மீது விதிக்கப்படலாம். அதாவது பயணத்தடை, பொருளாதார தடை, மனித உரிமைகள் சம்பந்தமான தடைகள் என பல வரலாம். எனவே தான் தோன்றித்தனமாக செயற்படும் இலங்கை அரசு தனது தற்போதைய நிலைப்பாட்டிலிருந்து மாற வேண்டியது மிகவும் அத்தியாவசியமாகும். மாறாவிட்டால் அரசின் எதிர்காலமும் நாட்டின் எதிர்காலமும் சாத்தியமாக அமையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பசில் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது, ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா தெரிவிப்பு. பசில் ராஜபக்சே நாட்டில் இருந்திருந்தால் எரிபொருள்களின் விலையை அதிகரிப்பதற்கு இடமளித்திருக்க மாட்டார். எரிபொருள்களின் விலை உயர்வு மக்களை பாதிப்படைய செய்துள்ளது என்றும் அவர் தெரிவித்த செய்தி 2ஆம் பக்கத்துக்கு செல்கிறது. கொழும்பிலிருந்து தீர்மானம் எடுப்பவர்களுக்கு இது தெரியாது, மக்களோடு மக்களாக வாழும் எமக்குத்தான் அது புரியும். இவ்வாறு ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா நேற்று ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். எனவே எரிபொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பான முடிவை அரசு மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். ஆளுங்கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இது தொடர்பில் வலியுறுத்துவேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மொட்டுவின் செயலாளர் சாகரவுக்கு எதிராக அரசின் பங்காளி கட்சிகள் போர்க்கொடி, கம்மன் பிளவுக்கு ஆதரவாக கூட்டறிக்கையும் வெளியீடு. எரிபொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கு வாழ்க்கை செலவு தொடர்பான அமைச்சரவை உபகுழுவே முடிவெடுத்திருந்தது. இந்நிலையில் குறித்த முடிவை வலுசக்தி அமைச்சர் உதயகம்மன் பில மீது மட்டும் திணித்து வீண் பிரச்சனையை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் உருவாக்கியுள்ளார். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் அரசின் பங்காளி கட்சிகள் கூட்டறிக்கையூடாக சுட்டிக்காட்டியுள்ளது. இனி தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முல்லைத்தீவில் மீண்டும் போலீஸ் பதிவு என்ற ஒரு செய்தி. அடுத்த திசையில் எரிபொருள் விலை குறைக்கப்படலாம் என்ற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது.
அதேபோல 21ஆம் திகதிக்கு பின் தளர்வா இல்லையா, நிலைமையை பொறுத்தே முடிவு, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார் என்ற செய்தி. 100 பேரில் ஒருவருக்கு இலங்கையில் கொரோனா, 1 வீதத்தினர் மரணிக்கின்றனர் என்ற செய்தியும், மோடி ராஜபக்சக்களின் நட்பு மறைந்து வருகிறது, இலங்கையுடனான உறவுகள் குறித்து இந்தியா மறுபரிசீலனை, பயணக் கட்டுப்பாட்டை நீடிப்பதால் பலனில்லை, பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் மற்றும் பயணத்தடை நீடிக்கப்படும், ராஜாங்க அமைச்சர் சன்னசுய ஜெயசுமன. 2 நாட்களில் இலங்கையில் கொரோனாவால் 124 பேர் மரணம், நேற்று 2259 பேருக்கு தொற்று, 31 கடலாமைகள் இதுவரை இறப்பு, 5 டொல்பின்களும் மரணம் என்ற செய்தி. இது அத்தனையும் அந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்தின் பின்னர் நடைபெறுகின்ற சம்பவங்கள். அதிகளவானோரை கூட்டி திருமணம், குருநகரில் 16 பேர் தனிமைப்படுத்தல், தமிழர்களை ஏமாற்றியதைப் போல சர்வதேசத்தையும் ஏமாற்ற முடியாது, ஐரோப்பிய ஒன்றிய தீர்மானத்தை வரவேற்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, பயங்கரவாத தடை சட்ட விதிகள் மறுபரிசீலனை செய்யப்படுகின்றன, ஐரோப்பிய ஒன்றியத்தின் தீர்மானம் கவலையளிக்கிறது என்கிறது இலங்கை. ஏழைகளுக்கு நிவாரணம் வழங்க நிதியுதவி கோரும் விக்னேஸ்வரன், தமிழ் தாயகத்திற்குள் சீன ஆக்கிரமிப்பை அனுமதிக்க கூடாது, பைடனுக்கான தமிழர்கள் அமைப்பு வலியுறுத்து என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவில் மீண்டும் போலீஸ் பதிவு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில போலீஸ் பிரிவுகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்களின் விவரங்களை பதிவு செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் முள்ளிவாய்க்கால் கிழக்கு கிராம சேவகர் பிரிவில் வசிக்கும் முள்ளிவாய்க்கால் கிழக்கு கிராம சேவக பிரிவில் வசிக்கும் குடியிருப்பாளர்களுக்கு போலீஸ் பிரிவில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் தங்கியிருப்பவர்களின் விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கான படிவம் நேற்று வழங்கப்பட்டுள்ளது. இவற்றை பதிவு செய்து 1 மணி நேரத்தில் வழங்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. இந்த கிராமத்தில் வசிக்கும் கிராமவாசி ஒருவர் ஊடாக போலீசார் இந்த நடவடிக்கையை நேற்று ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1865ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க போலீஸ் கட்டளை சட்டத்தின் 76வது பிரிவுக்கு அமைவாக செய்யப்படும் ஆணை என அந்த படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் விலை குறைக்கப்படலாம், அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலைகளை குறைப்பது தொடர்பாக அரசாங்கத்தில் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வு தொடர்பாகவும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது நாமல் ராஜபக்ஷ, எரிபொருள் விலை குறைப்பதற்கு ஆராயப்பட்டு வருகிறது, இந்த விடயம் குறித்த ஜனாதிபதியும் பிரதமரும் கலந்துரையாடி தீர்மானம் எடுப்பர், இது அதிகரிக்கப்படக்கூடாது என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம், ஆனால் நாட்டில் இருக்கும் நிலைமையால் அதிகரிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீர்மானித்தனர், எவ்வாறாயினும் இது தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதேவேளை நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. 21ஆம் திகதிக்கு பின் தளர்வா இல்லையா, நிலைமையை பொறுத்தே முடிவு, சுகாதார சேவைகள் பணிப்பாளர். நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை எதிர்வரும் 21ஆம் திகதி தளர்த்துவதா இல்லையா என்பது குறித்து இந்த வாரத்தில் அடையாளம் காணப்படும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டே தீர்மானிக்கப்படும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். மே 21ஆம் திகதி நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்ட பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 21ஆம் திகதி வரையில் தொடர்கிறது. இந்நிலையில் அடுத்த வாரத்தில் பயணக் கட்டுப்பாடு தளர்த்தப்படுமா இல்லையா என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுகின்றன. ஏற்கனவே நேற்று 14ஆம் திகதியுடன் கட்டுப்பாட்டை தளர்த்த உள்ளதாக கடந்த வாரத்தில் இராணுவ தளபதியினால் அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அந்த தீர்மானத்தில் மாற்றம் செய்யப்பட்டு பயணக் கட்டுப்பாடை 21ஆம் திகதி வரையில் தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. எனினும் 21ஆம் திகதி தளர்த்துவதா இல்லையா என்பது குறித்து இதுவரையில் அதிகாரிகளினால் தீர்மானிக்கப்படவில்லை. இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள சுகாதார சேவைகள் பணிப்பாளர், இந்த வாரத்தில் செய்யப்படும் PCR பரிசோதனைகளின் முடிவுகளின் அடிப்படையிலேயே 21ஆம் திகதிக்கு பின்னர் என்ன செய்வது என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். தொற்றாளர் எண்ணிக்கை குறையுமாக இருந்தால் பயணத்தடையை தளர்த்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போது அமலில் உள்ள பயணக் கட்டுப்பாட்டின் பலனை எதிர்வரும் வாரங்களிலேயே அவதானிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பயணக்கட்டுப்பாட்டை நீடிப்பதால் பலன் இல்லை, பொது சுகாதார சங்கங்கள் தெரிவிப்பு. நாட்டில் தற்போது பயணக்கட்டுப்பாடுகள் பொருத்தமான முறையில் செயல்படுத்தப்படவில்லை, எனவே பயணக்கட்டுப்பாடுகளை நீடிப்பது அதன் நோக்கத்துக்கு உதவுமா என்பது நிச்சயமற்றது என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பயணக்கட்டுப்பாடுகள் மூலம் வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை,
அத்தியாவசிய சேவைகளை வழங்காத பல தனியார் நிறுவனங்கள் ஊழியர்கள் வேலைக்கு வரவழைப்பதாக சங்கத்தின் செயலாளர் மகேந்திர பாலசூரிய தெரிவித்துள்ளார். தனியார் நிறுவனங்களின் தலைவர்களிடமிருந்து அத்தியாவசிய சேவைகளுக்கான அனுமதி பெற்று கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு வருகை தருபவர்களின் எண்ணிக்கை தினமும் அதிகரித்து வருகிறது. பயண கட்டுப்பாடுகளின் போது நிறுவனங்கள் மற்றும் பிரிவுகள் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டது. அரசு வங்கிகள், தனியார் நிறுவனங்கள், ஆடை தொழிற்சாலைகள், அரசு மற்றும் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், நீர், மின்சாரம், எரிபொருள் மற்றும் துறைமுகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளின் ஊழியர்களை பணிக்கு அழைக்கப்படுவதாகவும் அவற்றின் செயல்பாடுகள் தொடர்பான பொறுப்பு சம்பந்தப்பட்ட நிறுவன தலைவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. அதேவேளை பல நிறுவனங்களில் அதிகமான ஊழியர்கள் காணப்படுகின்றனர். தற்போதைய நோய் பரவலின் போது மக்கள் தேவையில்லாமல் சமூகத்தில் நடமாடுவதால் தொற்றினால் பாதிக்கப்பட்டவரினால் பல தொற்றாளர்கள் உருவாகும் சாத்தியமும் காணப்படுகிறது. தற்போது பயண கட்டுப்பாடுகள் பொருத்தமான முறையில் செயற்படுத்தப்படவில்லை. எனவே பயண கட்டுப்பாடுகளை நீடிப்பது அதன் நோக்கத்துக்கு உதவுமா என்பது நிச்சயமற்றது. தற்போதைய பயண கட்டுப்பாடுகளை மதிப்பீடு செய்ய வேண்டும். சுகாதார வழிகாட்டல்களின்படி ஊழியர்கள் மட்டுப்படுத்துவதற்கும் நிறுவனங்கள் மற்றும் நிறுவன தலைவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பயணத்தடை நீடிக்கப்படும். ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன அந்த செய்தி ஏற்கனவே பார்த்திருந்தோம். 100 பேரில் ஒருவருக்கு இலங்கையில் கொரோனா, 1 வீதத்தினர் மரணிக்கின்றனர். இலங்கையில் ஒவ்வொரு 100 பேரில் ஒருவருக்கு கோவிட் தொற்று இருப்பதாகவும் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவோரில் 1 வீதத்தினர் மரணிப்பதாகவும் உலக நாடுகளின் கோவிட் தரவுகள் வெளியிட்டு வரும் வேர்ல்டோ மீட்டர் இணையதளம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் 6 தொடக்கம் 12ஆம் திகதி வரையான 7 நாட்களில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 18,920 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது முன்னைய வாரமான மே 30 ஜூன் 5ஆம் திகதி வரை காலப்பகுதி ஒப்பிடும்போது 13 வீதம் குறைவாகும். இருப்பினும் முன்னைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த வாரத்தில் பதிவான கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 51 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கோவிட் சிகிச்சை நிலையங்களில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 30,000 கடந்துள்ளது. நாட்டில் நேற்று முன்தினம் வரையில் 1 மில்லியன் மக்கள் தொகையில் 10,293 பேர் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உலகளவில் 1 மில்லியன் மக்களில் 22,633 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். இந்த எண்ணிக்கைக்கு அதிகமாக 104 நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா உட்பட 15 நாடுகளில் உள்ள ஒவ்வொரு 10 பேரிலும் ஒருவருக்கு கோவிட் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவில் 1 மில்லியன் மக்களில் 1,03,100 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகில் அதிக இறப்பு விகிதத்தினை பெரு கொண்டுள்ளது. அங்கு 1 மில்லியன் மக்களில் 5,641 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கோவிட் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள சீனா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட ஒரு சில நாடுகளில் மாத்திரமே கோவிட் தொற்று மற்றும் மரண விகிதங்கள் குறைவாக உள்ளன. எனவே உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் இன்னும் கோவிட் நோய் பரவல் உயர்நிலையில் இருப்பதாக வேர்ல்டோ மீட்டர் இணையதளம் தெரிவித்துள்ளது. முப்பத்தி 1 கடலாமைகள் இதுவரை இறப்பு, 5 டால்பின்களும் மரணம். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் தீ விபத்துக்கு பின்னர் கடல்வாழ் உயிரினங்கள் தொடர்ச்சியாக இறந்த நிலையில் கரையொதுங்கி வரும் சம்பவங்கள் மேல் மாகாண கரையோர பகுதிகளில் இடம்பெற்று வருகின்றன. கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் இருந்து வெளியேறும் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுப் பொருட்களில் கடல் உயிரினங்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் என்பதால் அவற்றிற்கான நட்டையீட்டை பெற்றுக்கொள்வதற்காக நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக வனஜீவராசிகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 2 வாரத்தில் 31க்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. அத்துடன் 5 டால்பின்களும் இவ்வாறு ஒதுங்கியுள்ளன. சிலாபம், உடப்பு, உணுப்பிட்டியா, பாரிப்பாடு, களுத்துறை, அழுத்கம, களுத்துறை வடக்கு கடற்கரையோரங்களில் உயிரிழந்த நிலையில் டால்பின் ஒன்றும் 5 கடல் ஆமைகளும் நேற்று கரையொதுங்கியுள்ளன. இது தவிர இன்னும் சில முக்கியமான செய்திகளையும் இணைத்துக் கொண்டு இன்றைய தினக்குரல் பத்திரிகை செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், இனிய நாளாக.